கோவை கே புதூர் பகுதியில் வசிக்கும் இளைஞர்கள் இணைந்து பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழு என்ற பெயரில் இயங்கி ஜல்லிக்கட்டு காளைகள், பந்தய கெடா, ஆடுகள், புறாக்கள், சேவல்கள் உள்ளிட்டவைகளை வளர்த்து வருகின்றனர். பல்வேறு துறைகளில் பணியாற்றும் இவர்கள் பலரும் இந்த குழுவில் இருக்கின்றனர். பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றுவிட்டு மாலையில் வந்தவுடன் சிறுவர்கள் ஆடுகளையும் கோழிகளையும் புறாக்களையும் பராமரிக்கின்றனர். தேவையற்ற தீய செயல்களில் ஈடுபடாமலும் வீடியோ கேம் உள்ளிட்டவற்றில் நேரத்தை செலவிடாமலும் மாலை நேரத்தில் தங்கள் நண்பர்கள் குழுவான பொன்மாலை பொழுது நண்பர் குழுவில் இயங்கி மாடுகளை, ஆடுகளை இயற்கையாக பராமரிக்கின்றனர். காலேஜ் விட்டு நேரம் வந்துட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டோம்னா பேகை வச்சோடனே நாங்கள் நேரம் இங்கே வந்துடுவோம். ஏன்னா எங்களுக்கு இது எல்லாம் இருக்குது, நாங்கள் இதை பார்க்கணும். நாங்கள் நேரம் இங்கே வந்துட்டு அப்பப்போ காலேஜ் விட்டு வந்துட்டாங்கன்னா பசங்களுக்கெல்லாம் வெளியில் சுற்ற போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஒரு பேர் போயிடுவாங்க. நாங்கள் வந்துட்டு இங்கே வருவோம், இதுக்கான பயிற்சி கொடுப்போம், இதுக்கான வந்துட்டு மேவு கொடுப்போம், இதுக்கான தீனி எல்லாம் போட்டு அதை நாங்கள் வந்துட்டு அலங்கரிச்சுட்டு இருக்கோம். இந்த நிலையிலே இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தனித்தனியே புத்தாண்டை கொண்டாடி வந்தவர்கள் இந்த முறை அனைவரும் ஒன்றிணைந்து ஜல்லிக்கட்டு காளைகள், ஆடுகள், கெடா உள்ளிட்டவற்றோடு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்மாலை பொழுது நண்பர்கள் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஜாஃபர் தலைமையில் நடந்த இந்த கொண்டாட்டத்தில் இளம்பாடை நண்பர்கள் கலந்து கொண்டனர். இயற்கையோடு வாழ்வோம், இன்பமாய் வாழ்வோம் என்று வலியுறுத்தும் அவர்கள் அந்த வாசகத்தை பொருத்திய கேக்கை வெட்டி நண்பர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஊட்டி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஜாஃபருங்க. நான் இங்கே கோயம்புத்தூரில் ஒரு ஏரியாவில் நாங்கள் இந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம். எங்கள் குழு பேர் பொன்மாலை பொழுதுன்னு ஒரு குழு வச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் சேர்ந்து சின்ன சின்ன பசங்க, அந்த காலேஜ் பசங்க, பெரிய பெரிய ஆளுங்க, வேலைக்கு போகிறவங்க இவங்கெல்லாம் வச்சு நம்ம ஒரு குழு பண்ணுறோம். எல்லா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து நல்லா ஜோடித்து அழகாக புத்தாண்டு கொண்டாடணும். விவசாயிகளுக்காக நாங்கள் இந்த மாதிரி பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு விவசாயம் நல்லா செழிக்கணும், மக்களுக்கு நல்ல ஒரு ஒரு சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நியூ இயரை சிறப்பாக பண்ணலான்னு சொல்லி இந்த வருஷம் நல்லா பண்ணியிருக்கோம் பக்காவாக. எங்களுடைய குழுவோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, போதைக்கு நிறையா பேர் அதை அடிமையாகிறாங்க. நிறையா பசங்க, காலேஜ் பசங்க நிறையா பார்க்குறோம், நிறையா நியூஸில் கேட்குறோம், நிறையா இது பண்ணுறோம். அதில் அந்த இதுக்கெல்லாம் போகாமல் தடுப்பு, அதாவது அது இந்த விஷயம்லாம் பண்ணாமல் இங்கே சாயந்தர நேரத்தில் இந்த மாதிரி ஆடு, கோழி, புறா இதெல்லாம் பார்த்துட்டு, மாடு இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த இதுலேயே கரெக்டாக போயிட்டு அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகிறது, திரும்ப சாயந்தரம் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நண்பர்களாக சேர்ந்து எல்லாம் அந்த மாதிரி ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் கடுமையான நெருக்கடியில் இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என அவர்கள் வேண்டி வாழ்த்தி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். என் பேர் தல்காங்க, இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். புத்தாண்டு முன்னிட்டு நாங்கள் இந்த ஆடு, மாடு, கோழிக்கெல்லாம் நாங்கள் குளிப்பாட்டி அதை அலங்காரிச்சு அந்த பொட்டு வச்சு எல்லாம் அதுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அதுக்கான பயிற்சி அதனால் எல்லாமே கொடுத்துட்டு புத்தாண்டு வருஷம் பசங்களுக்கு கூட செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ இந்த எல்லோரும் சேர்ந்து இந்த மாட்டுக்கும் கூட ஆட்டுக்கும் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து கொண்டாடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொண்டாடணும். அதனால் மாட்டுக்கு ஊட்டி விட்டோம், ஆட்டுக்கு ஊட்டி விட்டோம். அதுவும் இல்லாமல் மாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்கோம். அதுக்கு கைதின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது, ஜான்சினான்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது, ஆட்டுக்கு ரோலெக்ஸின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேரும் நாங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ரேஷன் கார்டில் மட்டும் ஜல்லிக்கட்டு காளைகள், ஆடுகள் இல்லை என தெரிவித்த அவர்கள் எங்களின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக காளைகள், ஆடுகள், புறாக்கள் உள்ளிட்டவை இருப்பதால் அவைகளோடு உற்சாகமாக புத்தாண்டை முன்னிட்டு கேக் ஊட்டி வரவேற்று கொண்டாடியதாக இந்த நண்பர்கள் குழு தெரிவிக்கின்றனர். அதனால் ஆடு மாடுகளுக்கெல்லாம் கேட்க ஊட்டி, நம்ம ரேஷன் கார்டில் பேர் இருக்காது, ஆனால் அவங்க நம்மளில் ஒரு ஆள் தான். ஜல்லிக்கட்டு வருது, இனி பொங்கல் வருது, எல்லாமே விவசாயிகளுக்கு ஏறுவல் தெழுவுதல் இது எல்லாத்துலேயுமே மாடு முக்கியத்துவமாக இருக்குது. அதனால் இது விவசாய பொங்கலாக இருக்குது. இந்த செலிப்ரேஷன் காட்சிகள் இணையவாசிகள் மத்தியில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது.